சரி, இப்போ ஆதவ அர்ஜுனா இவர் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவரோட வைஃபோட அண்ணா ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் இவர் மேல ஒரு கேஸ் போடுறதா இருக்காரு. என்னன்னா ஆதவ அர்ஜுனா எங்களெல்லாம் ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுக்க பாக்குறாரு. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கிறார். பேக்கெட் மணிக்கு மோர் மார்க்கெட்டில் செகண்ட் ஹேண்ட் ஷூவை வாங்கி கொண்டு வந்து புது ஷூன்னு விற்பார். இதே அவருக்கு பேக்கெட் மணியை படித்து முடிச்சுட்டு ஈசிஆர் ரோட்டில் ஜிம்மில் ட்ரெயினராக இருக்கார். செல்வ செழிப்போடு இருக்கிற மார்ட்டினுடைய மகள் டெய்ஸி அந்த அம்மா இங்கே வர்றாங்க. வந்த பிறகு ரெண்டு பேருக்கும் காதல் உருவாகுது. இங்கே ஒரே இரவில் பிரபல கோடீஸ்வர குடும்பத்து மாப்பிள்ளையாக குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, ஆதவ அர்ஜுன் அரசியல் ரீதியாக வளருவதை விரும்பல. ஏன் வளர்றதை விரும்பலைன்னா, இவர் வளர்ந்துட்டா இவர் கட்டுப்பாடு நம்ம போயிடும். மச்சாங்கிட்டு தான் போய் பணம் கேட்கணும், மச்சாங்கிட்டு தான் ஜாவி போயிடும். அப்போது மைத்துனர் அரசியல் ரீதியாக வளர்ந்து அதுக்கு அவர் பின்னாடி ஒரு கட்சி வந்து அவர் ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ இல்லை ஒரு எம்பியோ வந்துட்டாருன்னா மார்ட்டினுடைய பசங்க என்ன செய்வதென்று தெரியாமல் போகும். அவருடைய மாமனார் லாட்ரி மார்ட்டின் அவருக்கு மன அழுத்தம், பல ஆயிரம் கோடி சொத்து, பல லட்சம் கோடி. இவர் தற்செயலாக கல்கத்தாவில் இருக்கிற பொழுது அவருக்கு இப்போ மூளை பாதிக்கப்பட்டு எங்கே அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டாரு. இப்போ கல்கட்டா அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். மார்ட்டினுடைய மகன்கள் என்ன பண்ணுறாங்க, அப்பாவுக்கு பின்னாடி இந்த சொத்துக்களுக்கான சாவி மச்சாங்கிட்ட போயிடக்கூடாது. இதுக்காகத்தான் இப்போவே சண்டை வந்துருச்சு. எங்களுடைய குடும்ப பேரை பயன்படுத்தி நீ அரசியல் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து அர்ஜுன் தான், அர்ஜுன் ரெட்டி இப்படி சொல்ல ஆரம்பித்தவர் தான் ஆதவ மடி சேர்த்துக்கிறார். ரெட்டியை ஒழிக்கிறதுக்கு ஆதவ சேர்த்துக்கிறார். இப்படி தான். அப்போது சபரீசன்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி நான் டெல்லிக்கு அரசியல் பண்ண போகணுன்னு விரும்புகிறார். சபரீசன் எனக்கு அடிமையாயிரு, நீ டெல்லிக்கு போனால் உன்னுடைய பணம் செல்வாக்கில் நீ மோடிக்கு அமித்ஷாவுக்கு நெருக்கமாயிரு. இதே சபரீசன் விடுறான். அரசியல்வாதிகள் குடும்பத்திலிருந்து வர்ற ஒருவன் அரசியலை கற்றுக்குவான். அதில் சபரீசன் இவர் மேலே போனால் நம்ம திருப்பி நம்ம இவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இந்த நிலைமையில் அதை மறுத்துட்டார். மறுத்த பிறகு தான் அங்கிருந்து வெளியேற ஆதவ அர்ஜுனுக்கு நிறுவனங்களை வைத்து செய்ததை போல இப்போ செய்ய முடியாது. மிகப்பெரிய பின்னடைவு தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால கூடிய விரைவில் மீண்டும் பின்னடைவாகும், அரசியல் பின்னடைவாகும், வியாபாரத்தில் பின்னடைவாகும். இது அவருக்கு அரசியலும் தெரியாது, வியாபாரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ ஆதவ அர்ஜுனா இவர் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா இவரோட வைஃபோட அண்ணா ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் இவர் மேல ஒரு கேஸ் போடுறதா இருக்காரு. என்னன்னா ஆதவ அர்ஜுனா எங்களெல்லாம் ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுக்க பாக்குறாரு அப்படின்னு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லை, மார்ட்டின் குடும்பத்தில் மாப்பிள்ளையாக வந்தவர் தான் நம்ம ஆதவ அர்ஜுன் ரெட்டி. ஓகே சார். இவர் வந்த பிறகு இவருக்கு அரசியல் ஆசை துளிர் விட்டுச்சு. அரசியல் ஆசை துளிர் விட்ட பிறகு போய் சபரீசன்கிட்ட நட்பாகிறார். சபரீசன்கிட்ட நட்பாகி 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு 21 தேர்தலில். திமுகவுக்கு நிதியே 600 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. 300 கோடி ரூபாய் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறேன்னு தேர்தலுக்கு முன்பு 6 மாதம் 1 வருஷம் முந்தைய ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் யாருடைய வேலை? ஆதவ அர்ஜுன் வேலை தான். அப்போ திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் ஆரம்பித்து வச்சவர் மார்ட்டின் மருமகன் தான். இவருக்கு என்ன அடையாளம்னா மார்ட்டின் மருமகன் தான். சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கிறாரு. சிறந்த விளையாட்டு மாணவன். நீங்கள் அவருக்கு இப்போ அவருக்கு தேவையான பேக்கெட் மணிக்கு மோர் மார்க்கெட்டில் செகண்ட் ஹேண்டு ஷூவை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸு விரும்புகிறவங்களுக்கு புது ஷூன்னு விற்பார். இதே அவருக்கு பேக்கெட் மணியை இப்படி வறுமை கோட்டு கீழே இருந்த நபர் படித்து முடிச்சுட்டு ஈசிஆர் ரோட்டில் ஒரு ஜிம்மில் ட்ரெயினராக இருக்கார். செல்வ செழிப்போடு இருக்கிற மார்ட்டினுடைய மகள் டெய்ஸி அந்த அம்மா அங்கே வர்றாங்க. வந்த பிறகு ரெண்டு பேருக்கும் காதல் உருவாகுது. காதல் உருவான பிறகு ஒரே இரவில்
பிரபல கோடீஸ்வர குடும்பத்து மாப்பிள்ளையா ஆயிடுறார். ம். இந்து முறைப்படி ஒரு கல்யாணம், கிறித்துவ முறைப்படி கோவாவில் கல்யாணம். ம். இப்படி நடந்து பல கோடி சொத்துக்களுக்கு இரவோடு இரவா அதிபதியான நபர் தான் இந்த ஆதவ் அர்ஜுன். ம். இல்லை, முதல்ல வந்து அர்ஜுன் தான், அர்ஜுன் ரெட்டி இப்படி சொல்ல ஆரம்பித்தவர் தான் ஆதவ மடி சேர்த்துக்கிறார். ம். ரெட்டியை ஒழிக்கிறதுக்கு ஆதவ சேர்த்துக்கிறார். இப்படி தான். அப்போது சபரீசன்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகி நான் டெல்லிக்கு அரசியல் பண்ண போகணுன்னு விரும்புகிறார். ம். சபரீசன் எனக்கு அடிமையாயிரு, நீ டெல்லிக்கு போனால் உன்னுடைய பணம் செல்வாக்கில் நீ மோடிக்கு அமித்ஷாவுக்கு நெருக்கமாயிருவேன். இதை சபரீசன் விடலை. ம். ஏன்னா அரசியல்வாதிகள் குடும்பத்திலேருந்து வர்ற ஒருவன் அரசியலை கற்றுக்குவான். ம். அதில் சபரீசன் இவர் மேலே போனால் நம்ம திருப்பி நம்ம இவரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இந்த நிலைமையில் அதை மறுத்துட்டார். மறுத்த பிறகு தான் அங்கேருந்து வெளியேறார். ம். வெளியேறித்தான் அவர் அரசியல் பண்ணணும்னு எங்கே வந்து சேர்றாருன்னா சிறுத்தையில் வந்து இணைகிறார். ம். சிறுத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணுறாரு. ம். அது அங்கே நடக்கலை. ம். நடக்கலைன்னு உடனே அடுத்து என்ன பண்ணுறாரு, அதிமுக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ம். அதிமுகவோட எடப்பாடி ஓகே, ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஐயோ இவர் வேண்டாம்னு எடப்பாடிகிட்ட தடுத்துடுறாங்க. ம். மறுபடியும் தான் யூட்டர்ன் அடிச்சு எங்கே போகிறாரு, டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறாரு. இப்போ அங்கே இருக்கார். இப்போ இதுக்கு நடுவில் அவருடைய மாமனார் லாட்ரி மார்ட்டின், ம். அவருக்கு மன அழுத்தம், பல ஆயிரம் கோடி சொத்து, பல லட்சம் கோடி. ம். இவர் தற்செயலாக கல்கத்தாவில் இருக்கிற பொழுது அவருக்கு மூளை பாதிக்கப்பட்டு எங்கே அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். இப்போ கல்கட்டா அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். ம். இவருடைய ஆலோசகர்கள் தான் 3 பேர் தான் ஓய்வு பெற்ற அதிகாரிகள். ஒருவர் இன்கம் டேக்ஸ் அதிகாரி, ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரி, இப்படி 3 அதிகாரிகள் தான் இவருடைய மூளையை. 3 அதிகாரிகளும் பறந்து கொண்டே இருப்பார்கள் டெல்லியில். முதலமைச்சர்களை பார்ப்பது, தலைமைச் செயலாளர்களை பார்ப்பது, இப்படி இதுதான் தொழில் ரகசியம். இப்போ அந்த மூவரும் மார்ட்டின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஏன்னா அவர்கள் தங்களுடைய எஜமானர் மருத்துவமனை இருக்கிற காரணத்தினால இது இனிமேல் நமக்கு வேலை இல்லை, நாம் கிடைத்ததை சுருட்டி கொண்டு நம்ம தப்பிச்சிடலாம் முடிவு பண்ண பிறகு அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆதவ் அர்ஜுன் அரசியல் ரீதியாக வளருவதை விரும்பல. ஏன் வளர்றதை விரும்பலைன்னா, இவர் வளர்ந்துட்டா இவர் கட்டுப்பாடு நம்ம போயிடணும். மச்சாங்கிட்ட தான் போய் பணம் கேட்கணும், மச்சாங்கிட்ட தான் ஜாவி போயிடும். அப்போது மைத்துனர் அரசியல் ரீதியாக வளர்ந்து அதுக்கு அவர் பின்னாடி ஒரு கட்சி வந்து அவர் ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ இல்லை ஒரு எம்பியோ வந்துட்டாருன்னா மார்ட்டினுடைய பசங்க என்ன செய்வதென்று தெரியாமல் போயிடும். அதனால தான் பிஜேபியுடைய கோபத்துக்கு ஆளானா அவன் ஒரு நைட்டை பல ஆயிரம் கோடியை ஃபைன் போட்டுருவான், ஐடி எடுத்துகிட்டு போயிடுவான், என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் பிஜேபிக்கு அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்கு. ஆதவ் அர்ஜுனும் பிஜேபியினுடைய கட்டுப்பாடு தான் இருக்காரு. ஓகே, நேரடி கட்டுப்பாட்டில் மறைமுக கட்டுப்பாடு 2 விஷயம் இருக்கு. அப்போது மார்ட்டினுடைய மகன்கள் என்ன பண்ணுறாங்க, அப்பாவுக்கு பின்னாடி இந்த சொத்துக்களுக்கான சாவி மச்சாங்கிட்ட போயிடக்கூடாது, இதுக்காகத்தான் இப்போவே சண்டை வந்துருச்சு. ஓகே, எங்களுடைய குடும்ப பேரை பயன்படுத்தி நீ அரசியல் பண்ணக்கூடாது, நீ பதவிக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு எங்களுடைய நிறுவனத்துக்குள்ளேயும் வரக்கூடாது. அக்காவை கட்டி கொடுத்தாச்சு, நீ அதோட தனியாக போயிரு, தங்கச்சியை கட்டி கொடுத்தாச்சு, நீ தனியாக போயிரு. மார்ட்டின் அப்படிங்கிற அடையாளத்தை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு இப்போ வழக்கு வைக்க வந்துட்டாங்க. இந்த வழக்குக்கு ஒருவேளை பிஜேபி வந்து அவங்கள தூண்டி விட்டு இவர் மேலே வழக்கு போடுறதுக்கு ஏதாவது முயற்சி நடந்திருக்குமா சார்? இல்லை, பிஜேபி அத்தனை பேரையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. பிஜேபி தனித்தனியாக இல்லை, மொத்த குடும்பமும் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இவர்கள் அடித்து கொண்டு பிரியட்டும், அடிச்சுட்டு பிரியட்டும். ஏன்னா அடித்தா தானே ஊர் 2 பட்டா குத்தடி. அதே கதை தான் பிஜேபி. ஆக மொத்தம்
ஆதவ் அர்ஜுனாவுடைய அரசியலும் சரி, அவருடைய பொருளாதாரம் சரி, இனி மாமனார் இருக்கிற பொழுது மகள் போய் சாதிப்பதைப் போல இனி நடக்காது. அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆதவ் அர்ஜுனுக்கு பழைய நிறுவனங்களை வைத்து செய்ததைப் போல இப்போ செய்ய முடியாது. மிகப்பெரிய பின்னடைவு தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் கூடிய விரைவில் மீண்டும் பின்னடைவாகும், அரசியல் பின்னடைவாகும், வியாபாரத்தில் பின்னடைவாகும். இது அவருக்கு அரசியலும் தெரியாது, வியாபாரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு விபத்தில் தான் மார்ட்டின் மருமகனாக்கப்பட்டார். அதே விபத்தில் தான் அவர் வெளியேற வேண்டி விரைவில் வரும். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.